நீங்களும் நானும் 24 ஹவர்ஸும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தோடு ஐக்கியமாக இருக்கிறோம். அல்ல கான்பிடண்டா புரியணும், மைண்ட்ல ரெக்கார்ட் பண்ணிக்கணும். அந்த ரத்தம் இருக்கிற இடத்துல பிசாசுக்கு இடம் கிடையாது, பாவத்துக்கு இடம் கிடையாது. மைண்ட்ல இல்லாதனாலதான் சில தவறுகள் கடவுளுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விடுகிறது. நீங்களும் நானும் எதில் ஐக்கியமாக இருக்கிறோம் என்று கேட்டால், நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தோடு ஐக்கியமாக இருக்கிறோம். இப்போதாக நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரத்தின் ஐக்கியமாக இருக்கிறதல்லவா? கிறிஸ்துவின் சரத்தில் நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன், ரத்தத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன், சரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த நல்ல உணர்வு உங்களுக்குள்ள வேலை செய்யணும். அந்த ஒரே அப்பத்தினாலே நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பம். இயேசு அப்பம், நானும் அப்பம். இயேசு மட்டும் அப்பம் கிடையாது, நானும் அப்பம். இயேசு மட்டும் உலகத்தின் வெளிச்சம் கிடையாது, நானும் வெளிச்சம். இயேசு மட்டும் குமாரன் கிடையாது, நாமும் குமாரர்கள், குமாரத்திகள். இயேசு மட்டும் பிரியமான குமாரன் இல்லை, நாங்களும் தேவனுக்கு பிரியமான குமாரர்கள், குமாரத்திகள். நான் யார், நீங்கள் யார்? ஒரே அப்பம், ஒரே சரீரம். சூப்பர், ரொம்ப அருமை. உங்களை எப்படி பார்க்கணும்? இயேசுவோட சரத்தோடு நான் இணைஞ்சிருக்கிறேன், இயேசுடைய ரத்தத்தோடு நான் இணைஞ்சிருக்கிறேன். ஓகே, ஸ்தோத்திர. இயேசுவின் ரத்தத்தோடும் அவருடைய சரத்தோடு நான் இணைந்து ஒன்றாகவே இருக்கிறேன். ஸ்தோத்திர. நான் ஒரு அப்பமாகவே இருக்கேன். இயேசு எப்படி அப்பமோ அது போல நானும் ஒரு அப்பமாக இருக்கிறேன் அப்படின்னு மைண்டுக்குள்ள வேலை செய்ய வேலை செய்ய வேலை செய்ய வேலை செய்ய உங்க லைஃபே வித்தியாசமா இருக்கும், உங்க வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும், உங்க குடும்பம் வித்தியாசமா இருக்கும், உங்களுடைய பிரயாசங்கள் வித்தியாசம் இருக்கும், எல்லாமே வித்தியாசமா மாறிடும்.